இந்த மானியம் அப்படிங்கிற ஆலோசனை உங்களுக்கு இது மானியம் ட்ரை பண்ணலாம் நீங்கள் இந்த வண்டிக்காக. ஸோ ஆரால இந்த பூட் ஸ்பேஸ் இருக்குது. இந்த டீபோவில் எந்த கார்லையுமே இந்த மாதிரி பூட் ஸ்பேஸ் கிடையாது. ஓகே ஓகே. ஏன் சார் நீங்கள் சிஎன்ஜி ஏன் சார் ட்ரை பண்ணல நீங்கள் சார் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நினைக்கிறீங்க உங்களுக்கு? ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனலுங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறது தெரியும் உங்களுக்கு. நான் நிறையா டீபோர்டு வெஹிக்கிள் பற்றி வீடியோ போட்டுருப்போம் அப்படின்ட்டு சரிங்களா. அதில் வர கமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சார் நிறைய டீபோர்டு வெஹிக்கிள் பற்றி வீடியோ போடுறீங்க, ஒரு டீபோர்ட் கஸ்டமரோட ஓனர் ரிவ்யூ வந்து கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக தாங்க இன்றைக்கி நான் உங்களுக்கு ஓனர் ரிவ்யூட வந்திருக்கேன் நான் சரிங்களா. இப்போ டீபோர்ட் மார்க்கெட்டில் சைலண்ட்டாக ஒரு வெஹிக்கிள் வந்து பயங்கர மாசாக போய்ட்டு இருக்குங்க உங்களுக்கு. அதுதாங்க ஹூண்டாயோட ஆராங்க. ஹூண்டா ஆரா பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய இடத்துல பார்க்க முடியுதுங்க உங்களுக்கு. முன்னாடி பார்த்தா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய இடத்துல பார்க்க முடியுது நமக்கு ஹூண்டா ஆரா. அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம கஸ்டமர் ரிவ்யூக்காக வந்திருக்கோம். நம்ம இன்றைக்கி நம்ம கூட ஜாயின் பண்ணுறாங்க மிஸ்டர் தினேஷ் சார். இன்றைக்கி வாங்க மிஸ்டர் தினேஷ் சார். ஹலோ தினேஷ் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஓகே சார் தான் மிஸ் தினேஷ் சாருங்க. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னாங்க டிரைவர் கம் ஓனராக இருக்காங்க இந்த வெஹிக்கிளுக்கு. இவங்கள்ட்ட நம்மளோட சந்தேகம் எல்லாத்தையும் கேட்போம் நம்ம இன்றைக்கி சரிங்களா. அதே போல் இந்த வெஹிக்கிளுக்கு எவ்வளோ இன்சூரன்ஸ் கட்டினாங்க, மாதம் இஎம்ஐயில் வருது உங்களுக்கு. அதே போல் இவங்க வந்து ஒரு எஃப் டாக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோக்கல் டாக்ஸியில் அட்டாச் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. அதோட பெனிஃபிட் பற்றி கேட்போம் உங்களுக்கு சரியா. இந்த வெஹிக்கிளோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன இது எல்லாமே சாரை கேட்டுக்கோ நம்ம. ஏன்னா கஸ்டமர் யூஸ் சொன்னா அப்படின்னு வச்சுக்கலாங்க, அவங்க உண்மையை தான் பேச போகிறாங்க அவங்க. ஓகே அப்போ தெரிஞ்சு போயிடலாம் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத சரியா. ஓகே வெல்கம் சார். ஹலோ சார். நல்லா இருக்கலாம் சார்? நல்லா இருக்கேன் சார். நல்லா நல்லா இருக்கு சார். சார் அப்படியே எங்களோட வியூவர்ஸ்க்கு உங்களை அப்படியே அறிவுப்படுத்திக்க சார் அப்படியே உங்களுக்கு. ஹாய் கைஸ், ஐ ஆம் தினேஷ். நான் எஃப் டாக்ஸியில் டிரைவராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இது என்னோட ஓன் வெஹிக்கிள் தான். 6 மந்த் ஆகிடுச்சு வண்டி எடுத்து. இப்போ அதை டீட்டெயிலாம் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எந்த ஊர் அப்படி சொல்லுங்கள் சார்? அப்படி சார் என்னோடய நேட்டிவ் பிளேஸ் வந்து மாரியம்மன் கோவில், தஞ்சாவூர். ஓகே நாங்கள் மாரியம்மன் தஞ்சாவூர் இருக்காங்க சார் இருக்காங்க ஓகேங்களா. நீங்கள் இந்த சுற்றுலா பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா சாரோட காண்டாக்ட் இருக்கலாம் உங்களுக்கு சரியா. நீங்கள் அவர் காண்டாக்ட் பண்ணிக்க நீங்கள். ஏன் அப்படின்னாக்கா நம்ம ஊர் சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய கோயில் இருக்கும் உங்களுக்கு சரியா. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா சாரை காண்டாக்ட் பண்ணிக்க நீங்கள். சார் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாப்புல சார். அப்புறம் முக்கியமான விஷயம் சார் சரி சார். சார் டீபோர்ட் வெஹிக்கிள் எடுக்க முடிவு பண்ணிக்க நீங்கள். அப்புறம் ஏன் அப்படி வந்து நீங்கள் வந்து ஆரா எடுத்தீங்க நீங்கள்? ஏன்னா டீபோர்ட் வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ சொல்ல போனாக்கா அமேஸ் இருக்குது, டிசைர் இருக்குது. பட் ஏன் ஆரா எடுத்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? ஆரா வந்து சாய்ஸ்லாம் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. பட் டிசைர் எதுவும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆரா கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருந்துச்சு. ப்ளஸ் அமௌண்ட் வைஸில் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதனால் இதை கொஞ்சம் சூஸ் பண்ணேன். டிக்கி ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்துச்சு. ஃபியூச்சர்ஸ் வந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சி, லைக் பண்ணேன். அது வந்துட்டு ஆரா புக் பண்ணணும்னு ஆரா புக் பண்ணிட்டேன். ஓகே சார். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து 4 சிலிண்டர் இன்ஜினால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இந்த பட்ஜெட்டில் வந்து 4 சிலிண்டர் தராங்கன்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப லைக் பண்ணி சூஸ் பண்ணேன் இந்த கார். சார் இந்த வெஹிக்கிள் நீங்கள் எப்போ எடுத்து தெரிஞ்சுக்கலாமா சார்? நம்ம ஒரு 6 மந்த்ஸ் ஆயிடுச்சு சார். 6 மாதம் ஆயிடுச்சு. ஓகே சார். எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்க சார் வண்டியா? இது 24,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு சார். என்ன வேரியன்ட் எடுத்தீங்க சார் நீங்கள்? டாப்பில் வந்து இது எக்ஸ்எக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மாடல். இது டாப்பில் எக்ஸ்எக்ஸ் அப்படிங்கிற மாடல் எடுத்துருக்கீங்க. சரி சார். எவ்வளோ சார் இனிஷியல் அமௌண்ட் கட்டுறீங்க? எவ்வளோ டியூவில் தான் போட்டிருந்தேன். ப்ளஸ் இனிஷியல் அமௌண்ட்டு 170 கட்டணும் சொன்னாங்க. 1,72,000 கட்ட சொன்னாங்க. கட்டிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் லோனில் போட்டுட்டேன் சார். ஓகே 1,00,000 கட்ட சொன்னாங்க அவ்வளோதான் உங்களுக்கு. மாதம் இஎம்ஐ எவ்வளோ தெரிஞ்சுக்கலாமா சார் நமக்கு? மாதம் 22,300 கட்டுறாங்க. 22,300 கட்டிட்டு இருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு. ஓகே சார். ஆண்ட்ராய்டு எவ்வளோ வந்துச்சு சார் உங்களுக்கு? ஆண்ட்ராய்டு வந்து 10,58,000 வந்துச்சு. 10,58,000 வந்துச்சு உங்களுக்கு. சரி சார். இந்த மானியம் அப்படிங்கிற ஆலோசனை உங்களுக்கு இது மானியம் ட்ரை பண்ணலாம் நீங்கள் இந்த வண்டிக்காக? இல்லை எதுவுமே ட்ரை பண்ணல. அது ஆனால் மானியம் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? இருந்து தெரிஞ்சிச்சு. அது வந்து எனக்கு வரல. அது ஓகே ரைட். நான் ட்ரை பண்ண தான் ஃபஸ்ட்டு. ஓகே அது நான் அப்ளை பண்ணேன், எனக்கு எதுவும் வரல. சரிட்டு நான் டேரெக்டாக ஓகே மானியம் வந்து மானியம் அப்ளை பண்ணி இன்கேஸ் மானியம் எலிஜிபிலிட்டி ஆகிறவங்களும் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒரு நல்ல அமௌண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அது விவஸ் உங்களுக்கு சிட்டியில் இந்த வெஹிக்கிள் வந்து எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும் சார் உங்களுக்கு? சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு 12லேருந்து 15 தரும் எனக்கு. ஓகே ஏசி போட்டு ஓட்டினோம்னா எனக்கு 12 தான் தரும் ஃபுல்லாக. ஓகே ஓகே லோக்கலுக்குள்ளே. இதே லாங் போனோம்னா லாங் வந்து எனக்கு 19லேருந்து 17 தரும் எனக்கு. 17 தரும் உங்களுக்கு. அது ஏசி போட்டோம்னா எனக்கு லாங் கூட கொஞ்சம் நல்லா தான் தரும் எனக்கு. லோக்கல் மட்டும் தான் எனக்கு வந்து ஏசி போட்டால் கொஞ்சம் ட்ராப் ஆகாது. சார் உங்கள் வர கஸ்டமர்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க உங்களுக்கு வெஹிக்கிளை பற்றி? உங்களுக்கு கஸ்டமர் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. பேக் சீட் வந்து ஃபுல்லாக கம்ஃபர்டபுள் எனக்கு. ஓகே இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொஞ்சம் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குன்னு தோணுது. கொஞ்சம் ஸ்பேஸ் மட்டும் கொஞ்சம் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காரவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்காங்க. ஹைட்டாக இருக்கவங்களும் அவங்க வந்து அந்த முட்டிலாம் கொஞ்சம் இடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை அவங்களுக்கும் சொல்கிறாங்க. ஓகே மற்றபடி பேக் சீட்லாம் ஃபுல் கம்ஃபர்டபுள்ங்கிறாங்க. பேக் சீட் கம்ஃபர்டபுளாக. ஓகே லெக் ரூம் மட்டும் ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் பண்ணால் கொஞ்சம் நல்லா. ஓகே ரைட். ஓகே ஓகே பூட் ஸ்பேஸில் எப்படி சார் பரவாயில்ல சார் உங்களுக்கு? பூட் ஸ்பேஸ்னால் எனக்கு அது தான் ஃபஸ்ட்டு லைக் பண்ணேன் நான் ஃபஸ்ட்டு. அதனால் ஸோ ஆரால இந்த பூட் ஸ்பேஸ் இருக்குது. இந்த டீபோவில் எந்த கார்லையுமே இந்த மாதிரி பூட் ஸ்பேஸ் கிடையாது. ஓகே 400 லிட்டர் இது. 300 லிட்டர் வந்து டிசைலில் இருக்குது. சார் அதோட இது 1 லிட்டர் அதிகம் 100 லிட்டர் அதிகமாக இருக்குன்னா இதை நான் சூஸ் பண்ணி இந்த காரை லைக் பண்ணது. ஓகே வியூ சொல்ல மாதிரினா இந்த வெஹிக்கிள் வந்து சார் வந்து பெட்ரோல் வெஹிக்கிளுங்க இது ஓகேங்களா. ஓகே ஏன் சார் நீங்கள் சிஎன்ஜி ஏன் சார் ட்ரை பண்ணல நீங்கள்?
சிஎன்ஜி ட்ரை பண்ணேன். ஸோ எனக்கு பூட் பேஸ் எனக்கு வேணுங்கிறதுக்காக தான் நான் சிஎன்ஜி எடுக்காம விட்டேன். ஓகே ரைட் ஓகே. ஸோ நான் ஃபஸ்ட்டு லைக் பண்ணதே நான் பூட் பேஸ் தான். So அதுவே சிஎன்ஜி வைக்கும்போது எனக்கு ரொம்ப ட்ராபேக் ஆகிடுச்சு. ஸோ அதில் வைக்கும்போது கொஞ்சம் ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக போச்சு எனக்கு. ஆமாம். ஸோ அதனால நான் கஸ்டமர் பண்ணேன்னு சிலிண்டர் வேறு மாற்றிக்க முடியுமான்ட்டு, இல்லை சான்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் சரி ஓகே சிலிண்டருக்கு வேண்டாம் சொல்லிட்டு நான் பெட்ரோல் வச்சு ஓட்டிக்கலாம். பெட்ரோல் வச்சு ஓட்டிக்கலாம் முடிவு பண்ணிட்டீங்க. வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா 26 கிலோமீட்டர் ஓட்டிட்டீங்க நீங்கள். எத்தனை சர்வீஸ் விட்டுருப்பீங்க சார் வைக்கல? சர்வீஸ்ன்னு 2 சர்வீஸ் தான் விட்டுருக்கேன். 2 சர்வீஸ் விட்டுருக்கீங்க நீங்கள். ஓகே சார். நடுவில் இருந்துமே எனக்கு எந்த ப்ராப்ளம் வந்தது கிடையாது. ஓகே. எந்த ப்ராப்ளம் வச்சதில்ல. எங்கேயுமே வண்டி நான் லாங்லாம் போயிருக்கேன். லாங்கில் எந்த இதுவுமே வண்டி ட்ராப் ஆக எந்த ப்ராப்ளம் வந்து கிடையாது. ஓகே அது வரைக்கும் எனக்கு நல்லா தான் இருக்கும். ஓகே. சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ சார் வந்துச்சு உங்களுக்கு? இது சர்வீஸு அவங்க சொன்னதை தான் வந்துச்சு எனக்கு. 5000க்குள்ளே வரும்னாங்க. கரெக்டாக எனக்கு 5500 கிட்ட வந்துச்சு எனக்கு. சரி ஓகே. 5500 வந்துச்சு உங்களுக்கு. ஆமாம். அதே மாதிரி இப்போ வண்டியை விட்டு சர்வீஸ் விட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து உடனே கொடுத்துட்றாங்களா? ஏன்னா ஏன் கேட்குறோம்னா நம்ம வந்து ஒரு டாக்ஸி ஓட்டுறோம் நம்ம, ஓகேங்களா? அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து வண்டியை சர்வீஸ் கொடுத்துட்டு அவங்க 3 நாள் 4 நாள் சொன்னாலும் வச்சுங்க உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போய்டும். உங்களுக்கு அது உங்களுக்கு எப்படி கொடுத்துட்றாங்க உங்களுக்கு? அது இல்லை அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து மார்னிங் விட்டோன்னா எனக்கு ஈவினிங் உடனே எனக்கு கிடச்சிரும். உடனே கிடச்சிருது. ஆமாம். 4 ஹவர்ஸ் தான் எனக்கு அவங்க டைமிங் சொல்லுவாங்க. 4 ஹவர்ஸ்க்குள்ளே எனக்கு வண்டி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. உடனே ஷோரூமில் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க எனக்கு. ஓகே ஓகே. எனக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எனக்கு வாட்ஸ்அப்பில் குரூப் வச்சுருக்காங்க. எனக்கு வண்டி என்னென்ன மாற்றுறாங்க, சேஞ்ச் பண்ணுறாங்க, டைலில் வச்சு ஏற்றுறது எல்லாமே எனக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் எனக்கு. ஓகே. நான் வீட்டில் இருந்து கூட நான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் பாட்டுக்கு இருப்பேன். தெரிஞ்சுக்கலாம். ஸோ நல்ல விஷயம் தான் உங்களுக்கு அது. ஓகே. அப்போ ஒரு நாள் கிடச்சிருது உங்களுக்கு? ஒரு நாளே எனக்கு கிடச்சிரும். ஓகே. இன்கேஸ் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் வந்து 26 கிலோமீட்டர் ஓட்டிருக்காங்க உங்களுக்கு, அதெல்லாம் சொல்கிறாங்க உங்களுக்கு. இன்கேஸ் இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி வண்டி வச்சிருக்கீங்க, நீங்கள் 1,00,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சர்வீஸ் விட்டீங்க அப்படின்னாக்கா எடுக்க எவ்வளோ நாள் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் அது தெரிஞ்சுக்கோ நம்ம. ஓகே சார். இப்போ நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க சார். நீங்கள் இப்போ உங்களோட டிரைவர் சீட் எப்படி சார் கம்ஃபர்ட்டாக இருக்கா உங்களுக்கு? டிரைவர் சீட்டுக்கு ஃபுல் கம்ஃபர்ட்டாக இருக்குது உங்களுக்கு? எனக்குலாம் அந்த பிரச்சனையே கிடையாது. எனக்கு நான் வந்து ஹைட்டுக்கு எனக்கு கரெக்டாக இருக்குது. ஓகே. சார் என்னோட ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கும் 6 ஃபீட் இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக தான் இருக்குது. கரெக்டாக இருக்குது உங்களுக்கு. ஏன்னா 6 ஃபீட் எங்கள் அண்ணெல்லாம் வந்து 6 ஃபீட் எங்கள் அண்ணன் வண்டி ஓட்டுவோம். ஓகே. அவனும் ஓட்டி பார்த்துருக்கான். அவன் 6 ஃபீட்டில் கரெக்டாக இருக்கு. அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வியூஸ்லாம் ஃபுல்லாகவே வியூ தெரியுது, எல்லாமே தெரியுது, நல்லா தெரியுது. அதெல்லாம் அவனு டிரைவர் சீட்டில் எந்த கம்ப்ளைண்ட் கிடையாது. ஓகே. ஏசி ஃப்ளோ எப்படி சொல்கிறாங்க சார் கஸ்டமர்? ஏசிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. கஸ்டமர்லாம் எனக்கு வந்து 5 ஸ்டார் தான் கொடுப்பாங்க. ஓகே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டி கூலிங் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த. ஓகே. வண்டியோட ஸ்டெபிலிட்டி எப்படி சார் இருக்குது உங்களுக்கு? இது ஸ்டெபிலிட்டி ஓகே தான் எனக்கு. இந்த வண்டிக்கு பொறுத்த வரைக்கும் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே ரைட். ஓகே. ஹைவேஸில் ஓட்டுறப்ப ஸ்டெபிலிட்டியாக இருக்குது வண்டி. ஓகே. இப்போ சிட்டிக்குள்ளே ஓட்டுறப்ப பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து டேர்னிங்லாம் திரும்புறதுலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கா? அதெல்லாம் ஃபாஸ்ட்டாக திரும்பிடலாம். அதில் திரும்பிடலாம். நான் ஒரு 30 ஸ்பீடில் போனாலே டக்குன்னு திரும்பிது. சின்ன டேர்னிங்லேயே அழகாக திரும்பிடுது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. டேர்னிங் ரேடியஸ் நல்ல டேர்னிங் ரேடியஸ் உங்களுக்கு அப்புறம். ஆமாம் இருக்குது. ஓகே சார். இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நினைக்கிறீங்க உங்களுக்கு? ரொம்ப பெருசாலாம் இல்லை, சின்ன கொஞ்சம் இருக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்ல சார்? கொஞ்சம் ஸ்பேஸ் எனக்கு கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஓகே. ரொம்ப குறுக்கி உட்காந்துருக்க மாதிரி சின்ன சின்னதாக இருக்குது சீட்டெல்லாம். கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது இந்த பானட் தெரியாது. அது ஒரு இது கொஞ்சம் பானட் தெரியுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா க்ளோஸில் போய் நிற்கும் போது ஏதோ கொஞ்சம் இதாக இருக்கு, கிராஸாக இருக்க மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்தா நல்லா இருக்கு உங்களுக்கு இது? ஓகே சார். இது மற்றபடி பார்த்தா எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஓகே. பின்னாடி சீட்டில் வந்து ஒரு 3 கஸ்டமர் நல்லா உட்காராங்களா சார் உங்களுக்கு? உட்கார முடியுதா உங்களுக்கு? அது வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட் கொஞ்சம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுள் கொஞ்சம் இல்லை அவங்களுக்கு. ஒரு சைல்டுஹுட் வந்து அவரோட 2 அடல்ட் இருந்தாங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறாங்க. ஓகே. 3 அடல்ட் இருந்தாங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லை அவங்களுக்கு. அதுதான் கொஞ்சம் ஸ்பேஸ் கொஞ்சம் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் சொன்னாங்க. ஓகே சார். இப்போ வந்து 4 பேர் உட்காந்துருக்காங்க, வண்டி ஃபுல்லாக லக்கேஜ் இருக்குது உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு மைலேஜ் குறையுமா உங்களுக்கு? எப்படி இருக்குது உங்களுக்கு? இல்லை அப்படிலாம் மைலேஜ் குறையல. கொஞ்சம் த்ராட்டில் மட்டும் கொஞ்சம் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு புஷிங் வந்து கொஞ்சம் கொடுத்து வண்டி எடுக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி ரன்னிங் ஆகிடுச்சுன்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு கொடுத்துருது. ஓகே. கொஞ்சம் வெயிட் லக்கேஜ் ஃபுல்லாகி ஒரு 3 அடல்ட் உட்காந்து 4 பேர்ஸ் ஃபுல்லாக உட்காந்து போனோம்னா கொஞ்சம் வண்டி கொஞ்சம் இதாக இருக்குது. மற்றபடி மற்றபடி பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. ஓகே. ஓகே சார். இப்போ நீங்கள் திரும்பி இன்னொரு வண்டி டாக்ஸி எடுக்கலாம் முடிவு பண்ணிட்டீங்க. அப்போ திரும்பி ஆராக்கு போவீங்களா இல்லை வேறு வெஹிக்கிள் போவீங்களா? இல்லை ஆராக்கு போவோம் தான். ஆராவில் இப்போ 5 சீட்ரு கஸ்டமர்னால் இது ஓகே. ஓகே. பட்ஜெட்லேயும் இருக்குது, கொஞ்சம் ஃபியூச்சர்ஸும் இருக்குது. இந்த பட்ஜெட்டில் இந்த ஃபியூச்சர்ஸ் நான் எதிர்பார்க்கவும் இல்லை. அதனால நான் ஆரா சூஸ் பண்ணுவேன். 7 சீட்டுனா வேறு வண்டி தான். அப்போலாம் திரும்பி நீ ஆராக்கு போக வாய்ப்பு இருக்குது. ஓகே சார். இப்போ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்காக சொல்லுங்கள், நீங்கள் இந்த வெஹிக்கிள் வந்து இப்போ டாக்ஸி எடுக்கலாமா? அவங்க டாக்ஸி எடுத்தாக்கா இந்த வெஹிக்கிளுக்கு வந்து ஓகேவா உங்களுக்கு? ஓகே தான் நான் சொல்லுவேன். நான் ஓகேன்னு தான் சொல்லுவேன். இது பட்ஜெட்டில் இருக்கனால எல்லாம் கண்டிப்பாக அதை எடுத்துடலாம். 4 சிலிண்டர் வேறு இருக்குது வண்டி. அதனால நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அது ஏன்னா வந்து பூட் பேஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கனால நீங்கள் சிலிண்டர் வந்து கஸ்டமைட் பண்ணி கொஞ்சம்
சான்சஸ் இருந்துச்சுன்னா மாற்றிக்கலாம். ஓகே இல்லைன்னா கொஞ்சம் பூட் பேஸ் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும். மற்றபடி பார்த்தா அது வண்டி சூப்பர் தான். அதில் ஓகே ஓகே சார். இன்ஜின் நாய்ஸ் உள்ள வருதா சார் உங்களுக்கு? இன்ஜின் நாய்ஸ்லாம் ஃபுல்லாக சவுண்ட் எதுவுமே வர்றது கிடையாது. உள்ள வரது கிடையாது. ஆமாம், நீங்கள் பானை திறந்து வச்சாலுமே கம்மியாக தான் சைலண்ட் கேட்குது. ரொம்ப கூட இல்லை. இன்ஜின் நாய்ஸ் கம்மியாக இருக்குது. வியூவர்ஸ் இப்போ அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க, சார் வந்து இங்கே லோக்கலில் சொல்லல ஒரு எஃப்டாக்ஸின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாச் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி சில கேள்விகள் சார்ட்ட கேட்போம் நம்ம. ஓகே சார், இப்போ நீங்கள் எஃப்டாக்ஸில் அட்டாச் பண்ணி ஓட்டிருக்கீங்க நீங்கள், உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு வந்து மந்த்லி கமிஷன் பேஸில் ஓட்டுறீங்க இல்லை டெய்லி கமிஷன் பேஸில் ஓட்டுறீங்க நீங்கள்? மந்த்லி தான் சார். மந்த்லி கமிஷன் பேஸில் ஓட்டுறீங்க நீங்கள்? கமிஷன் பேஸ் தான். 10% கமிஷன் அவங்களுக்கு. நம்ம எவ்வளோ மந்த்லி எவ்வளோ ஓட்டுறோமோ அதுலேருந்து அவங்க 10% கமிஷன் அவங்கள்ட்ட கொடுத்துடணும். ஓகே. இதுக்கு ஒன்று தனியாக ஆப் வச்சுருக்காங்க. நீங்கள் ஆப்லேயும் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆஃபீஸ் இருக்குது, ஆஃபீஸ்லேயும் கால் பண்ணி நீங்கள் டேரெக்டாக புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. புக் பண்ணால் கிடச்சிருது உங்களுக்கு? ஆமாம் சார். வண்டி எப்போதுமே ஆன்லைனில் தான் இருக்கும். ஆன்லைனில் தான் இருக்கும் எப்போவுமே. ஓகே சார். 24/7 தான் அந்த இதே வெஹிக்கிள் ஃபுல்லாக எல்லாமே ஆன்லைனில் தான் இருக்கும். ஓகே சார். இப்போ நீங்கள் அட்டாச் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் இப்போ ஒரு நாள் டெய்லி சவாரில் எவ்வளோ சார் கிடைக்கும் நமக்கு? இல்லை, அக்யூரேட்டாக சொல்ல முடியாது சார். அதில் ஒரு நாளைக்கு கொஞ்சம் அதிகமாக வரும், கொஞ்சம் கம்மியாக வரும். ஓகே. அதனால நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. ஓகே. 3000 வரும், 5000 வரும், 1000 வரும், 500 வரும். ஸோ இதுதான் நம்ம டாக்ஸி நம்மளுடைய. ஆமாம், அவங்க கஷ்டமே நமக்கு இதுதான். டாக்ஸி இங்கே வச்சுக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது. ஆமாம், நம்ம சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும் தெரியாது. மற்றவங்களுக்கு புரியாது, கொஞ்சம் அவங்களுக்கு தெரிஞ்சாக்க நல்லா இருக்கும். சரி, ரைட். ஓகே ஓகே சார். இப்போ நீங்கள் வெஹிக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு சில இது சொல்லுங்க சார். உங்களுக்கு பீக் ஹவுஸ் சொல்லுவாங்களா உங்களுக்கு? அது பீக் ஹவுஸில் எது சார் சொல்லுவீங்க உங்களுக்கு? இல்லை, இப்போ முகூர்த்த டைம் அந்த டேட்லாம் எங்களுக்கு வந்து பீக் ஹவர்ஸ் கொஞ்சம் இதாக இருக்கும். ஓகே. சாட்டர்டேலாம் சாட்டர்டே வந்து அவுட்டிங் போவாங்க சில பேர் ஃபேமிலியோட. ஸோ அந்த டைம்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும். ஆமாம், ஏன்னா இப்போ தஞ்சாவூர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பெரிய சுற்றுலாத்தலமாக சொல்லலாம் உங்களுக்கு. அது பக்கத்தில் வேளாங்கண்ணி போவாங்க. ஓகே. கோயிலுக்கு திருவாரூர் கோயில் போவாங்க, கும்பகோணம் போவாங்க உங்களுக்கு. அந்த மாதிரி நிறையா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே. அந்த ஏர்போர்ட் சவர்லாம் வருமா சார் நமக்கு அடிக்கடி? ஏர்போர்ட் சவர்லாம் கண்டிப்பாக வரும் சார். நான் ஏர்போர்ட் சவர் திருச்சி பக்கத்தில் இருக்கிறனால இப்போ மோஸ்ட்லி இப்போ ஏர்போர்ட் சவர்லாம் நிறையா வரும். நிறையா வரும் உங்களுக்கு. ஓகே சார். எனக்கு ஒரு டவுட் சார் எனக்கு. ஏன்னா தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏகப்பட்ட டாக்ஸி ஆப்ரேட்டர் இருக்காங்க உங்களுக்கு. இப்போ உதாரணத்துக்கு ரெட் டாக்ஸி வந்திருக்கா இப்போ உங்களுக்கு. ஓகேங்களா. அப்புறமேல லோக்கலில் நிறைய டாக்ஸி இருக்குது. சொல்ல பேர்லாம் பெஸ்ட் டாக்கு நிறையா வேலை இருக்குது உங்களுக்கு. நீங்கள் ஏன் எஃப் டாக்ஸி சூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாமா? இல்லை சார், அது அப்படி இதுதான் போய் ஜாயின் பண்ண முடியாது. ஏன்னா அப்போலேருந்து இது இருக்குது எனக்கு. ஓகே. எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். நானும் இந்த எஃப் டாக்ஸிலாம் புக் பண்ணி நான் நிறையா இதுக்கு நான் சுற்றி பார்த்துருக்கேன். ஓகே. இவங்களோட எல்லாமே சூப்பராக இருக்கும், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ இவங்களோட கஸ்டமரும் நிறையா இருந்தாங்க. ரொம்ப வருஷமாக இருக்கனால நான் இதை சூஸ் பண்ணேன் சார் நான். ஓகே, ரைட். ஓகே ஓகே சார். இப்போ இவ்வளோ பேர் இவ்வளோ கார் வெயிட் பண்ணுறாங்களா உங்களுக்கு? அது இப்போ வந்துட்டு இப்போ அவங்க இது இன்ஸ்பெக்ஷன் உண்டா சார் உங்களுக்கு காருக்கு? எதுவும் உண்டு சார். அது மந்த்லி 2 டைம்ஸ் வந்து செக் பண்ணிடுவாங்க. எங்களோட ஸ்குவாட்லாம் அங்கங்கே எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க. ஓகே. எப்போ எந்த வண்டி ஃப்ரீயாக இருக்கோ அந்த வண்டி டக்கு வந்து செக் பண்ணிவிட்டு நீட்டாக இருக்கா, கஸ்டமருக்கு என்ன எப்படி சொன்னாங்க சொல்லிட்டு எங்கள்கிட்ட ஃபீட்பேக் கேட்பாங்க, கஸ்டமர்ட்டையும் கேட்பாங்க. கஸ்டமர்கிட்ட வந்து நீங்கள் ஒரு ட்ரிப் முடிச்சிங்கன்னா அது கொஞ்ச நேரத்துலேயே கொஞ்சம் கால் பண்ணி கஸ்டமர்கிட்ட கேட்பாங்க, எப்படி டிரைவர்லாம் ஓகேவா அப்படின்ட்டு. அதனால ஃப்ரெண்டாக வந்து இந்த டிரைவர்லாம் வந்து எங்கள் கம்பெனியில் டிரைவர் வந்து எல்லாருமே வெல் டிரைவர் தான். ஓகே. ஸோ அதனால நீங்கள் பயப்படாமல் இதுலேயும் நீங்கள் பயணம் பண்ணலாம். சரி, ரைட். ஓகே. இன்ஸ்பெக்ஷன் சொன்னால் என்னென்ன சார் செக் பண்ணுவாங்க வண்டியில் உங்களுக்கு? இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் நீட்டாக இருக்கணும். ஓகே. ஒயிட் ஷர்ட் போட்டுக்கணும். எங்களுக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் இருக்குது. யூனிஃபார்ம் இருக்குது. யூனிஃபார்ம் தப்போஸ் நீங்கள் போடலைன்னா ஒயிட் ஷர்ட் கண்டிப்பாக போட்டு தான். ஓகே. அதெல்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்புறம் வந்து வேறு என்னன்னா நீங்கள் டிரைவர்ஸ் ஸ்மோக் பண்ணியிருக்காங்களா, இது பண்ணியிருக்காங்களா, அதாச்சும் வச்சுருக்காங்களா அப்படின்னு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்ப்பாங்க. ஓகே. ஸ்மோக் ட்ரிங்க்ஸ் எது பண்ணியிருக்காங்களா பார்ப்பாங்க. இப்போ வண்டியை பற்றி செக் பண்ணுவாங்களா வண்டியில் எதுவும்? ஆமாம், டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக வச்சுருக்கணும். எல்லாமே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி எல்லாம் அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் நாங்கள் வெளில போனீங்களாவே, இப்போ நீங்கள் வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் போனீங்கன்னா, இப்போ பாண்டிச்சேரிலாம் போனீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாமே செக் பண்ணிவிட்டு வண்டியை வெளில அனுப்புவாங்க. ஓஹோ. கம்பெனிலேருந்து. பரவாயில்ல சார். ஆமாம், கஸ்டமருக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே எங்கள் எல்லாம் செக் பண்ணிவிட்டு எல்லாம் வண்டி அவ்வளோ தான் வெளில போகும். ஓகே. ஓகே சார். இப்போ எஃப் டாக்ஸியில் அட்டாச் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பாசிட்டிவ் நினைக்கிறீங்க, என்ன டிஸ்அட்வான்டேஜ் நினைக்கிறீங்க நீங்கள்? டிஸ்அட்வான்டேஜ்னு ஒன்றும் கிடையாது சார். டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நான் 0 தான் கொடுப்பேன். ஓகே. பாசிட்டிவ் பார்த்தா எல்லாத்துலேயுமே பாசிட்டிவ். எல்லாமே செக் பண்ணி உங்களுக்கு கரண்ட்டில் எல்லாமே இருக்கான்னு வண்டி இருக்கான்னு பார்க்குறாங்க. அப்புறம் வந்து ஸ்டிக்கர் எல்லாமே இருக்கணும். டிரைவர் பார்த்தபடியே அவங்க லிஸ்ட்டில் கரெக்டாக இருக்கணும் அவங்க இதில். அந்தபடி பார்த்தா பேசஞ்சருக்கு எந்த கம்ஃபர்டபுள் இல்லாமல் எந்த வண்டியுமே கிடையாது. இப்போ எல்லாம் நியூ வெஹிக்கிள் தான். ஓல்டு வெஹிக்கிள்லாம் இப்போ எல்லாம் எடுத்துட்டு நியூ வெஹிக்கிளாக போட்டுட்டாங்க. ஒரு 5 வருஷத்துக்குள்ள வெஹிக்கிளாக வச்சுருப்பீங்க நீங்கள், அப்படி தானே உங்களுக்கு? ஆமாம் ஆமாம். ஓகே, ரைட். ஆமாம் சார். இப்போல்லாம் நியூ வெஹிக்கிளாக போனால் இப்போ கஸ்டமருக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபை, எல்லாம் ஹாப்பியாக தான் இருக்காங்க. இப்போ லாங் நீங்கள் எதாவது போனால் வண்டி ஏதாச்சும் ஃபால்ட் ஆனால் கூட உடனே நீங்கள் கம்பெனிக்கு கால் பண்ணி டிரைவர் கால் பண்ணி நான் வண்டி டக்குன்னு அடுத்த செகண்டே வண்டி வந்து நிற்கும். வண்டி வந்துடும் உங்களுக்கு. ஆமாம், அதுபடி நீங்கள் எந்த எல்லாமே எங்கே போய் நின்னா கூட வண்டி வந்து நிற்கும் உங்களுக்கு. சரி சார், எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஆவரேஜாக எவ்வளோ வந்து உங்களுக்கு கால்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு? எங்களுக்கு இன்கம் வர்றது ஒன் டே. இல்லை, இன்கம் விட்டுருங்க, இன்கம் வேணாம். எத்தனை ட்ரிப் கிடைக்கும் உங்களுக்கு? அது
ட்ரிப்புன்னு பார்த்தா உங்களுக்கு அதான் சார் சொல்லல, அந்த முகூர்த்த டைம்லாம் கொஞ்சம் வண்டி பிஸியாக தான் இருக்கும். ஓகே, முகூர்த்த விட்டு நார்மல் நாள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு Normal ஒரு 10 ட்ரிப் கிடைக்கும் உங்களுக்கு. 10 கிடைக்கும் சார். 10 ட்ரிப் கண்டிப்பாக 10 கிடைக்கும். ட்ரிப் கிடச்சிரும். சரி, ரைட், ஓகே. வியூஸ், நிறைய பேர் வேற ஊர்ல பார்த்துட்டு இருப்பீங்க, நீங்களும் அட்டாஃபில் ஓட்டிட்டு இருப்பீங்க நீங்க. உங்களுக்கு ஓகேவா? உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ ரைட் கிடைக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க, நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்மளும். சரி சார், இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக உங்களுக்கு வந்து என்ன ரேட்டிங் தரலாம் நீங்க? ஒரு 5 எவ்வளோ ரேட்டிங் தருவீங்க இந்த வெஹிக்கிளுக்கு? நான் 4.5 கொடுப்பேன் சார். 4.5 கொடுப்பீங்க நீங்க. ஏன்னா அந்த 5 எடுத்துதானுச்சுன்னா எனக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே, உள்ள இன்டர்ல மற்றபடி பார்த்தோன்னா ஓகே கம்ஃபர்டபுள். ஓகே, இந்த வெஹிக்கிள் கலர் எடுக்க எப்படி சார் முடிவு பண்ணீங்க? இல்லை, எனக்கு இந்த கலர் ஃபஸ்ட்டு எனக்கு காமிக்கல. ஃபஸ்ட்டு எனக்கு ஒயிட்டு தான் ஃபஸ்ட்டு எனக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது ஒயிட்டு தான் வச்சு காமிச்சாங்க. சரி, ஒயிட்டு பார்க்கும்போது எனக்கு வந்து அது கொஞ்சம் பிடிக்காம இருந்துச்சு. சரி, எல்லாரும் ஒயிட் எடுத்தாங்க. எனக்கு ஆல்ரெடி எனக்கு ஒயிட்டே பிடிக்காது எனக்கு. சரி, எனக்கு ப்ளூ பிடிச்சிருந்துச்சு. பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு வண்டி பார்க்கும்போது. அது டாப் மாடலில் பார்க்கும்போது, டாப் மாடல் வண்டி இது. ஆமாம், இது டாப் மாடலில் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு பார்க்க. அதனால இது எனக்கு லைக் பண்ணி சொன்னால் டக்குன்னு இதை எடுத்துட்டேன். இந்த கலர் எடுத்தேன் சார். ஒன்றும் சார், இப்போ வேற எதுவும் கஸ்டமர் சொல்ல வேண்டியது இருக்கா? நீங்கள் எதுவும் இந்த டாக்ஸி எடுத்து ஓட்டினா அவங்களால இஎம்ஐ கட்டி சமாளிச்சிட முடியுமா? முடியும் சார், அதெல்லாம் முடியும். ஓகே, வந்து இப்போ நான் இதில் அட்டாச் பண்ண விட நான் தனியாக விடனா எனக்கு வந்து பழக்கவழக்கம் கொஞ்சம் இருந்துச்சு. ஓகே, எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கொஞ்சம் பழக்கவழக்கம் வச்சு தான் நான் அதுக்கப்புறம் தான் இப்போ பாதி பேர் எனக்கு ரிலேட்டிவ்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி தான் புக் பண்ணுவாங்க. ஓகே, ஏன்னா நான் ஃப்ரெண்டில் போகலன்னா இப்போயும் நான் வந்து இதுக்கு நான் ஓட்டிட்டு நான் ஃப்ரீயாக இருக்க டைமில் நான் அதுக்கு அது ஓட்டுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் நிறைய பேர் புக் பண்ணி நல்லா வெளில போவாங்க. ஓகே, அந்த மாதிரி நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் அதுலேயும். ஓகே, வியூஸ், ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு டீம் எடுக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக வந்து பழக்கவழக்கம் முக்கியங்க. ஓகேங்களா? ஏன்னா ஒரு பழக்கவழக்கம் இருந்தால் தான் ஒரு அட்டாச் பண்ணி ஓட்டுறீங்க, இல்லை அட்டாச் பண்ணி ஓட்டாமல் இருக்கீங்கன்னா கூட உங்கள் பழக்கவழக்கம் இருந்தால் தான் உங்களுக்கு நிறைய கால்ஸ் வரும் உங்களுக்கு. அப்போ தான் வந்து வண்டி ஓட்ட முடியும் உங்களுக்கு. என்ன சொல்லுங்கள் சார் நீங்கள்? ஆமாம் சார், கண்டிப்பாக உங்களுக்கு. சரி, ஓகே. மிஸ்டர் தினேஷ் சார், ரொம்ப நன்றி. உங்களோட டைத்தை ஸ்பெண்ட் பண்ணி, அதுவும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஒரு நல்ல பீக்கான டே தான் இன்றைக்கி. நமக்காக டைம் ஒதுக்கி ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் உங்களுக்கு. இதே போல் வேறு எந்த வெஹிக்கிள் பற்றி வீடியோ போடணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வெஹிக்கிள் வீடியோ போடுவோம். அதுவரை உங்களை வீடியோ உங்கள் பேட்டரிங்க.